ப்ரோ அவங்க என்னதான் ப்ரோ கலெக்ஷன் கம்மி பண்ணாலும் சரி ப்ரோ, அண்ணனோட உச்சத்தை வந்து யாராலும் தொட முடியாது ப்ரோ. அவரோட இது வந்து ஃபீல்டுல இருந்து இத்தனை வருஷமா இருக்காருல்ல, அந்த ஃபீல்டுல இருந்து இத்தனை வருஷமா நாங்க கை குத்தவங்க அந்த வசூல்லாம் பாக்குறோம் ப்ரோ. படத்துக்கு ஹைப் அவங்க கம்மி பண்ணல ப்ரோ, படத்தோட ஹைப் அவங்க ஏத்தின்னு இருக்காங்க. அது அவங்களுக்கு தான் தெரியல. ஆனா தெரிஞ்சவங்க பண்றாங்கன்னா இது எங்களுக்கு தான் வளர்ச்சிக்கோசம், அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல, அவங்களே யோசிக்க மாட்டாங்க. போஸ்ட்போன் பண்ணது கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா தளபதி படத்தை வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கணும், செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டு ஆவலா இருந்திருப்போம். நான் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே. அதுவும் இன்னைக்கு சர்டிபிகேட் வந்துமே மறுபடியும் வந்துட்டு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா கண்டிப்பா ஹைப்பு குறையிறது மீன்ஸ் ஹைப்பும் இந்த இடத்துல குறையறதுக்கான சான்ஸ் இல்லை. ஆனா அந்த லீவ் டைமை வந்துட்டு மாத்துறாங்க. இப்போ 9 நாள் லாங் லீவ். இது இந்த லாங் லீவை பிடிச்சாங்க அப்படின்னா பெரிய வசூல் ரீதியா பெருசா வந்துட்டு எடுக்க முடியும். வசூல் ரீதியா தான் ஒரு படம் எப்படி போச்சுங்கிறதே நம்ம வந்துட்டு முடிவு பண்றோம். 1000 கோடி அடிக்குமா, 1500 கோடி அடிக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட் 1000 கோடி அடிக்கிற படமா இது இருந்திருந்தா மக்கள் எல்லாரும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் கண்டிப்பா. அது இந்த இடத்துல அதான் லீவு எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாருக்குமே அந்த இப்போ 9 days லீவ் முடிச்சுட்டு போறோம் அப்படின்னா பெருசா யாருக்கும் லீவ் எடுத்து வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை பத்தி யோசிக்கும் போதுதான் வசூல் ரீதியாக அடி வாங்குமோ அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இருக்கு. ஆமா அதுதான் இல்ல, இது தலைவா படத்தோட இம்பாக்டை யார் யாரெல்லாம் உணர்ந்தீங்களோ அவங்க யாருக்குமே இந்த ரிலீஸ் டேட் தள்ளி போறத பத்தி பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு தலைவா படத்துல ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. இந்த படத்துக்கும் அதே மாதிரி, அதை விட இது கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிலீஸ் டேட்டை கொஞ்சம் சீக்கிரம் விட்டீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சந்தோஷமா படத்தை பார்த்துட்டு போவாங்க. அது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சென்சார் போர்ட் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க ப்ரோ. போஸ்ட்மார்ட்டத்தோட உச்ச நீதிமன்றமே யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி தணிக்கை முறையில கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி படம் வரும் ப்ரோ. என்னைக்கு வந்தாலும் அதை நாங்க பிளாஸ்ட் ஆகுது வெயிட்டிங்ல தான் இருக்கோம் ப்ரோ. படத்துக்கு ஹைப் அவங்க கம்மி பண்ணல ப்ரோ, படத்தோட ஹைப் அவங்க ஏத்தின்னு இருக்காங்க. அது அவங்களுக்கு தான் தெரியல. ஆனா தெரிஞ்சவங்க பண்றாங்கன்னா இது எங்களுக்கு தான் வளர்ச்சிக்கோசம், அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல, அவங்களே யோசிக்க மாட்டாங்க. எவ்வளவு அடக்குமுறை கொடுத்தாலும் இவங்க வந்துடான்னு அவங்க யோசிக்கிறோம்ல. அதை ப்ரோ அது வந்து எப்படின்னா ஆள்ற கட்சி வாங்கியிருக்கு ப்ரோ, புரியுதுங்களா? ரெட் ஜெயந்த் வாங்கியிருக்கு. அவனுங்களுக்கு அதுக்கு அடக்குமுறை கொடுத்தாங்கன்னா அப்புறம் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஒண்ணு தெரியும். ஏன்னா அங்கேயும் கூட்டணியில தான் இருக்காங்க இவங்க. நம்ம கிட்ட தான் இங்க ஆக்ஷன் பண்ணி நடிச்சுட்டு இருக்காங்க. அதைப்படிலாம் இது பண்ண முடியாது ப்ரோ. படம் கண்டிப்பா வரும். என்ன டேட் தள்ளி போவோம் அவ்வளவுதான். எந்த டேட்ல தான் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் ப்ரோ. அண்ணன் படத்தை என்னைக்கு வந்தாலும் நாங்க பிளாஸ்ட் ஆகுறது தான் ப்ரோ. அவங்க என்னதான் ப்ரோ கலெக்ஷன் கம்மி பண்ணாலும் சரி ப்ரோ, அண்ணனோட உச்சத்தை வந்து யாராலும் தொட முடியாது ப்ரோ. அவரோட இது வந்து ஃபீல்டுல இருந்து இத்தனை வருஷமா இருக்காருல்ல, அந்த ஃபீல்டுல இருந்து இத்தனை வருஷமா நாங்க கை குத்தவங்க அந்த வசூல்லாம் பாக்குறோம். தலைவா சர்க்கார் கருத்து இந்த படம் வந்து தள்ளி போகுது. ஏன்னா எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம் இருந்தாலுமே தள்ளி போகுது. ரிலீஸ் பண்ண டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படம் சர்க்கார் மேபி லாஸ்ட் படம் சொல்லிட்டு அவங்க அழுத்து தராங்க ப்ரோ. அதனால வந்து அவங்க எவ்வளவு இன்னமும் நான் சொல்றேனே எவ்வளவு வேணா அழுத்து தரட்டும் ப்ரோ. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எங்களுக்கு கருத்து தந்தாலும் நீங்க படம் எப்படியாவது விட்டுதான் ஆகணும். தமிழ்நாட்டுல வேற வழியே இல்லை, ஒரே ஆப்ஷன் தான். அவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் படத்தை விட்டுதான் ஆகணும். பராசக்தி வந்து ரிலீஸ் ஆகட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது இதுவும் ஆகும், கம்பல்சரி ஆகும். ஆகலைன்னா பராசக்தி என்ன ஆகணும், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, தமிழ்நாட்டுக்கே தெரியும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. நல்ல தீர்ப்பா வரணும்னு இது பண்ணணும். அது இல்லாம ரசிகர் வந்து கொந்தளிச்சாங்கன்னா எது இருந்தாலும் ரொம்ப இஷ்யூவா போயிடும். ஏன்னா ரசிகர் ஒருத்தரும் கோவத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லாரும் கோவத்துல இருக்கிறாங்க. அது ஏதாச்சும் ஒண்ணு அதுல இருந்து பேக் வாங்கினாங்கன்னா கோர்ட்டு, அவ்வளவுதான். தமிழ்நாடு கொந்தளிக்கும். நான் என்ன சொல்றேன்னா சென்சார் போர்டுன்றது ஒண்ணு தேவையில்லை. மக்கள் பிடிச்சிருந்தா பார்க்க போறாங்க. அது சண்டை காட்சியா இருந்தாலும் சரி, எந்த காட்சியா இருந்தாலும் சரி, மக்கள் வந்து பிடிச்சிருந்தா பார்க்க போறாங்க. இல்லைன்னா அது மக்கள் தான் முடிவெடுக்கும். அதுக்கு சென்சார் போர்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அதுதான் நாங்க திரும்பி திரும்பி இந்த எதுக்கு இவர் படத்துக்கு மட்டும் இஷ்யூ பண்றீங்க? பாலிடிக்ஸ்ன்றது அவர் முன்னாடியே வந்துட்டார், முன்னாடியே வந்தாச்சு.
அது எல்லாரும் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே. திருப்பியும் இதுதான் லாஸ்ட் படம்னு அவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும், அது உண்மையா பொய்யான்னு அவருக்கு தான் தெரியும். இதுதான் லாஸ்ட் படம். இருந்தாலும் எதுக்கு இவர் படத்துக்கு மட்டும் ஏன் டக் லைஃப் வந்தது, அதுவும் சண்டை காட்சி எல்லாமே இருக்குது, அது இது பண்ண வேண்டியது தானே. ஏன்னா இது எல்லா படத்துக்குமே வந்துட்டு இவங்க இதேதான் பண்றாங்க. ஆமாம், சர்தாரும் சரி மெர்சலும் சரி எல்லா படத்துக்கும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒரு காரணம் காட்டி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதில் வந்து முழுக்க பிஜேபி தான், மோடி அரசு தான். டிஎம்கே தப்பு சொல்லி இது இல்லை, அவங்க கையில் தான் இருக்குது. அந்த சென்சார் போர்டுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. அதனால அது தேவையே இல்லை. மக்கள் பிடிச்சிருந்தா பார்க்க போகிறாங்க, இல்லைன்னா அவங்க தான் போக போகிறாங்க. இது இல்லாமல் தெலுங்கு படம் வர 3 ரெடியாகி இப்போ எல்லாருக்கும் தேட்டர் ஓனருக்கும் ரொம்ப இஷ்யூ தான், எல்லாருக்கும் ரொம்ப இஷ்யூ தான்.